மதுரையில் நேற்று முதலமைச்சர் போகும்பொழுது பந்தல்குடி கால்வாயில் துணியை போட்டு மறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு போய் முதலமைச்சர் ஆய்வு பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதிகாரிகள் தரப்புல மெத்தனமாக செயல்படுறாங்க. அதாவது இதுதான் திராவிட மாடல் அரசு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. முதல்ல அதிகாரிகள் அதை மறைக்கிறார்கள். முதலமைச்சர் கூட செய்யணும்னு எண்ணம் இருந்தால் அதிகாரிகள் அதை மறைச்சு நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றதில்லை. அது மட்டும் இதெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். முதலமைச்சர் டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, தாமிரபரணி யார் சுத்தம் பண்ணணும், வைகை யார் சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்களே இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த சாக்கடையெல்லாம் சுத்தப்படுத்தினா மக்களுக்கு அது மிக நன்மையானதாக இருந்திருக்கும். இதுதான் திராவிட மாடலுடைய அரசு. அதே போல கமலஹாசன் மக்கள் நீதி மையம் டிவி போட்டு உடச்சது டிவிக்குள்ளே போயிட்டாங்க. இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் அவருடைய சொந்த விஷயங்கள் அதுக்குள்ளே ரொம்ப போய் கருத்து சொல்றதுக்கு. இல்லை, அவர் ஆரம்பத்தில் குடும்பாட்சி எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு தான் முதல்ல எல்லாமே அவருடைய முதல் கொள்கையை வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பேசினாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்த உடனே வாரிசு அரசியல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தமிழ்ல தான் கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற சக்லைஸ் படம் கன்னடத்தில் பயங்கரமான எதிர்ப்பு போடக்கூடாது. இல்லை, அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம். அதனால எந்த மொழி பெரியதுன்னு நம்ம சொல்றதுல கருத்து சொல்ல முடியாது. நம்மளுடைய தாய்மொழி நமக்கு முக்கியம், அதை தான் நம்ம சொல்லணுமே தவிர அது மட்டும் இல்லை. கமலஹாசன் அவர்கள் கன்னடத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு முதலமைச்சர் பிரச்சனை வந்துன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த முதலமைச்சர் ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது எல்லாரும் அங்கிருந்து சொன்னாங்க, தமிழ் கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அது குறை சொல்லிட்டு இருக்கார் கமலஹாசன். அவருடைய நிலையிலிருந்து மாறி ராஜ்யசபா சீட்டுக்காக இன்னைக்கு பேசுகிறார். மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வர நிலையில மாநிலத்தில் நெட்வொர்க் சார்ஜஸ்னால தொழில்துறையினர் பாதிக்கப்படுவதாக சொல்றாங்க. இல்லை, கண்டிப்பாக. அதாவதுன்னா மின்கட்டண உயர்வு ஒரு பக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மின்கட்டண உயர்வு வருஷந்தோறும் 6% அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு இருக்குது. இந்த நெட்வொர்க் சார்ஜ் என்பது உண்மையிலே அது பாதிக்குன்னா அதை பரிசீலனை செய்ய வேண்டிய விஷயம். வீடுதோறும் சோலார் பேனல் பிரதமர் ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றாரு. ஆனால் தமிழ்நாட்டு பிற மாநிலங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல. அதான் மத்திய அரசு திட்டம் எதுவாக இருந்தாலுமே மாநில அரசு எதுவுமே செய்யறதில்லை. வீடு கொடுக்குற திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, மாநில அரசு அது மத்திய அரசு திட்டம் முழுவதும் மறைத்து விட்டு மக்களுக்கு எந்த காரியங்களையும் செய்யாத ஒரு அரசாக தான் இன்னைக்கு முதலமைச்சருடைய அரசு. விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடு தோறும் 2026 பெட்டி பெட்டியை கொட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. உண்மைதான். இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிதிஷ் 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆகாஷ் அவர் 500 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது 500 கோடி ரூபாய் வீடு கட்டுறாங்க. கிளப்பில் பஃபுக்கு போயாச்சுன்னாக்கி 35 லட்சம் ரூபாய்க்கு லூயி விட்டான் பேக் வாங்கி கொடுக்குறாங்க நடிகைகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பணம் அந்த அளவுக்கு எக்ஸஸா இன்னைக்கு திமுகவினர் இருந்துட்டு இருக்கு. அதனால அதுக்கு விஜய் சொல்றது உண்மைதான். பெட்டி பெட்டியா பணம் கொடுப்பாங்க. ஆனால் நாட்டில் நல்லாட்சி வேணுங்கிறதுனால மக்கள் இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் நல்லாக இருக்கும் பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் முருகர் மாநாடு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெறுகிறது. ஆக அந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணி அவர்களும் அதில் கலந்து கொள்கிறார்கள். அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது.